நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஜெக்ட் விஷயமா நான் 2 நாள் வெளியூருக்கு போகணும்னே. டேய் சேரா, என்னடா சொல்றான் இவன்? நான் கடைக்கு ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன், இவன் என்னடா வெளியூருக்கு போறேன்னுகிட்டு இருக்கான். பேசாம கடையை பார்த்து வர சொல்லு. அப்பா, அவன் ஏதோ ஆபீஸ் விஷயமா வெளியே போறான், நீங்க பேசாம இருங்க, அவன் போயிட்டு வரட்டும். அதான் அண்ணன் தான் உங்க கூட இருக்குல்ல, அப்புறம் என்ன எங்களையும் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? எத்தனை பேர் தான் அந்த கடைக்கு வேணும்? டேய் கவி, நீ போயிட்டு வாடா, அவர் இருக்காரு. சிபி, நீ ஸ்கூல் கிளம்பி டைம் ஆயிடுச்சு, இந்த வருஷமாவது 10th ஒழுங்கா பாஸ் பண்ணிரு. ஆமாண்டா சிபின், இந்த தடவை 10th எப்படியாவது பாஸ் பண்ணிரு. இந்த தடவை 10th அவன் பாஸ் பண்ணலன்னா அப்பா கூட கடைக்கு தான் போகணும், அப்பாவுக்கு ஒரு ஆள் கிடைச்சிரும். டேய் சிபின், அப்பா பத்தி உனக்கு தெரியும், ஒழுங்கா பாஸ் பண்ணிரு. ஆமா, அவன் படிப்புலயே 2 வருஷம் உட்காந்துக்கிட்டு இருக்கான், இவன் கடையில வந்து வேலையை பார்த்து தள்ளிடுவான். டேய் கவின், கிளம்பிடா, நீ வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. எத்தனை மணிக்கு போகணும்? நான் வேணா டிராப் பண்ணவாடா? இல்லண்ணே, நானே போயிருவேன், மணி 8 தானே ஆகுது, எனக்கு 9 மணிக்கு தான் பஸ். நான் மட்டும் போகலண்ணே, என் கூட அசோக்கும் வரான், நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் போறோம். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, நான் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிடுறேனே. டேய் கவின், சாப்பிட்டு போ. இல்லண்ணே, நாங்க போறப்ப வெளியே சாப்பிட்டுக்கிறோம். சரிண்ணே, நானும் கிளம்புறேன், எனக்கும் டைம் ஆயிடுச்சு, கிளாஸ்ல வர மிஸ் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. டேய் சிபின், என் கூட வரையா? நான் உன்னை ஸ்கூல்ல விட்டுறேன். இல்லண்ணே, நானே போயிருவேன். ஏமா என்னை விட்டு போன? நீ இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா? இந்த சித்தி என்ன பண்ணுறாங்க பாருமா. 2ஆம் தரமா ஒரு 3 குழந்தைங்களுக்கு அப்பாவை எனக்கு பணம் காசுக்காக என்னை கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்கம்மா. விடிஞ்சா எனக்கு கல்யாணம். நீ இருந்திருந்தா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குமா? ஏய், என்னடி இழிஞ்சிட்டு இருக்க? நீ என்னதான் அழுதாலும் புரண்டாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. ஒழுங்கா அழுகாம கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழிய பாரு, புரிஞ்சுதா? ஏதாவது கிறுக்குத்தனை பண்ணணும்னு நினைச்ச நீ உயிரோடு இருக்க மாட்ட. எனக்கு ஒன்னாலும் பரவாயில்ல சித்தி, நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். ப்ளீஸ் சித்தி, கல்யாணத்தை நிறுத்துங்க சித்தி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் நிறைய படிக்கணும், எங்கள் அம்மாவோட ஆசை நிறைவேற்றணும். ப்ளீஸ் சித்தி. இங்கே பாருடி, இந்த கல்யாணத்தை வச்சு நான் பெரிய கனவு கண்டு வச்சிருக்கேன், பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கேன். ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா மரியாதையா கல்யாணத்துக்கு கிளம்புற வழிய பாரு, புரிஞ்சுதாடி? கல்யாணத்துல மட்டும் ஏதாவது நடந்துச்சு, ஹாஸ்டல்ல படிக்கிற உன் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா, ஜாக்கிரதை. சித்தி ப்ளீஸ் சித்தி, கல்யாணத்தை நிறுத்துங்க ப்ளீஸ் சித்தி. சித்தி அம்மா, இங்கே பாருமா சித்தி, இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலைன்னா தங்கச்சி கொன்னுருவேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னம்மா பண்ணுறது? நீங்கள் தான் எனக்கு ஏதாவது வழி சொல்லணும். இல்லை, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் பண்ணவே மாட்டேன். அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன். நான் ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாக ஆவேன். தங்கச்சியும் நான் காப்பாற்றுவேன், நல்லா படிக்க வைப்பேன். எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போயிடணும். அதுக்கப்புறம் எங்கே போகலாம் என்னன்னு அப்புறமா யோசிச்சுக்கலாம். முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும். இப்போதைக்கு இதுதான் முடியும். எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் எப்படியாவது எழுந்திரிச்சு இந்த இடத்த விட்டு போயிடணும். இருந்து போன உடனே முதல்ல தங்கச்சியை ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடணும். இல்லைனா சித்தியால் கண்டிப்பாக அவள் உயிருக்கு ஆபத்து வந்துடும். நான் இல்லைன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக சித்தி அவளை தான் டார்கெட் பண்ணுவாங்க. கடவுளே கிருஷ்ணா, நான் இங்கேருந்து தப்பிச்சு போக போகிறேன். நீங்கள் தான் எனக்கு உதவியாக இருக்கணும். மணி என்ன 12 ஆயிடுச்சு. சரி, கண்டிப்பாக எல்லாரும் தூங்கியிருப்பாங்க, நம்ம வெளியே போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் கிருஷ்ணா, நல்ல வேலை எல்லாரும் தூங்குறாங்க. சரி, அப்படியே மெதுவாக போகும். ஐயோ கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, அப்பா. சரி, அப்படியே மெதுவாக போயிடலாம். அப்பா, ஒரு வழியே போயாச்சு.